ஜோதிட தகவலில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்று உங்களிடம் சில தகவல்களை கூற உள்ளேன். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகும். ராசி கன்னி ராசி. சந்திரனின் நட்சத்திரத்தில் பிறந்து புதனின் ராசியில் பிறப்பது மிகவும் சிறப்பாகும். நல்ல அறிவாற்றல், கற்பனை வளம் மிகுந்தவர்கள், சிறப்பான உடலமைப்பு இருக்கும், வசீகரமான தோற்றம் இருக்கும், நகைச்சுவையான பேச்சாற்றலால் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு திறமையும் இருக்கும். சுயநலத்தோடு சில நேரங்களில் செயல்படுவாங்க, இயற்கையை ரசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு விஷயத்தில் ரொம்ப நாட்டம் அதிகமாக கொண்டவராக இருப்பாங்க. கற்பனை வளம் அதிகமாக இருப்பதனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட நிறைய சாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்ப வாழ்க்கை என்பது சிறு வயதில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், நிறைய தடை இடையூறுகள், வீண் குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் அனுகூலங்களும் இருக்கும். சந்திரனின் நட்சத்திரத்திலே பிறந்தனால ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், தோல் வியாதி, கண் காதுகளில் வலி, உடம்புல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. தசாபுத்தி ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதல் திசையாக சந்திர திசை நடக்கும். அதாவது குழந்தை பருவத்திலேயே சந்திர திசை நடப்பதனால குழந்தை பருவத்தில் ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் அதிகப்படியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரனானவர் பாவகிரக சேர்க்கையோடு இருந்துட்டா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் சோதனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இரண்டாவது திசையாக செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை படிக்கிற வயசில் நடக்கிறதுனால அப்படியே படிப்பு நார்மலாக போயிடும், ஒன்றும் கெடுதி அதிகமாக இருக்காது. இவங்களுக்கு மூன்றாவது திசையாக ராகு திசை நடக்கும். அந்த ராகு திசை என்பது சற்று சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும். பொதுவாக படிக்கிற வயதில் ராகு திசை வர்றதுனால படிப்பில் நாட்டம் கம்மியாக இருக்கும், கோப சுபாவத்தை அதிகமாக கொடுக்கும். மூன்றாவது திசையாக ஒரு திசை நடப்பது அவ்வளோ சிறப்பில்லை. மூன்றாவது திசையாக ராகு திசை நடக்கிறதுனால அந்த ராகு மகாதிசை காலங்களில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தேவையில்லாத நட்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு மட்டுமே ராகு திசை சாதக பலனை தருமே தவிர பெரும்பாலும் ராகு திசை காலங்களில் படிப்பில் மந்த நிலை, தாய் தந்தையரிடம் கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத நட்புகள், வாழ்வில் முன்னேற்ற தடை, ஒரு நல்ல நிலை அடைவதற்கு இடையூறுகள்லாம் பெரும்பாலும் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2-7 ராசிக்கு 2-7 ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சு விட்டா, அதுவும் அஸ்தனத்தில் பிறந்தவங்க அமைஞ்சிட்டா, அந்த ராகு திசை முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணுறது நல்லதல்ல. அப்படி ராகு திசை முடியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் குடும்ப வாழ்க்கையில் பிரிவு, பிரச்சனைகள், ஒற்றுமை குறைவுகள், தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் ஏற்படுது. பெரும்பாலும் ராகு திசை முடிஞ்சு 4வது திசையாக வரக்கூடிய குரு திசையில் தான் நல்ல நட்புகள், நல்ல பதவி, சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து, தாய் தந்தையரிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய அமைப்பானது ஏற்படுகிறது. இவங்களுக்கு அடுத்து குருவுக்கு அடுத்து சனி மகாதிசை நடக்கும். சனி பகவான் சாதகமாக அமைஞ்சு விட்டா சனி திசையில் இவங்க அடையக்கூடிய வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவே முடியாது. சொத்துகள் பல சேரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் பெரிய அளவில் அனுகூலங்களை அடையக்கூடிய யோகத்தை சனி பகவான் கொடுப்பாரு.